ஹலோ எவ்ரி ஒன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். அதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, யூ ஆர் கெட்டிங் ஃப்ரீடம் ஃபைனலி. ஸோ ஃபைனலி வந்துட்டு நீங்க கேட்குற அந்த ஃப்ரீடம் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ எந்த விதத்தில் அந்த ஃப்ரீடம் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஜென்ரல் ரீடிங் தான் நான் பண்ணுறேன். ஸோ ஐ திங்க் எல்லாருக்கும் இது ரெசனேட் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ரீடிங்குள்ளார போயிடலாம். ஓகே, ஸோ ஃப்ரீடம். Okay. எஸ், உங்களுக்கு டாக்ஸிக் பீப்புள் இருக்காங்க பார்த்தீங்களா? உங்கள் லைஃப்பில் நீங்கள் முன்னேறணும்னு நினைக்கிறப்போ உங்களை கீழே இறக்கி விடணும் அப்படின்னு பார்க்குறாங்கல்ல ஒரு சில பேர், அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்கும். யூனிவர்ஸ் உங்களுக்கு, ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ யார் என்ன உங்களை டிஸ்ட்ராய் பண்ணணும், உங்களை உங்கள் லைஃப்ல இருந்து ஏதாவது நீங்கள் கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, நெகட்டிவ் எனர்ஜிஸ் உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறாங்களோ, உங்களை பற்றி காசிப் பண்ணுறாங்களோ, எதுவுமே இனி உங்களை பாதிக்கப்பட போகிறது கிடையாது. நத்திங் கோயிங் டு அஃபெக்ட் யூ. ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு டைரக்ட் பிளெஸிங்ஸ் கொடுக்குறாங்க. உங்களோட ஆன்சஸ்டர்ஸ் உங்களுக்கு டைரக்ட் பிளெஸிங்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நீங்கள் உங்களோட ப்ரேயர்ஸை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே போங்க. பிலீஃப், கண்டிப்பாக பிலீஃப் இருக்கணும். ஓகேங்களா? அண்ட் உங்களை பற்றி தப்பாக பேசியிருக்கலாம், உங்கள் மேலே நீங்கள் ஒரு ராங்கான ஒரு பர்சன், தப்பான ஒரு பர்சன் அப்படின்னு ஒரு சில பேர் டேக் பண்ணி வச்சிருக்கலாம். உங்கள் மேலே இல்லாத பழியை சுமத்தி கெட்ட பெயர் கூட உருவாக்கி இருக்கலாம். சுற்றி இருக்கவங்க கூட உங்களை பற்றி தப்பாக நினச்சிட்டு பேசிட்டு இருக்கலாம். அதை நம்பிக்கிட்டு அந்த நேம் எல்லாமே விலகும். அந்த கெட்ட பேர் பண்ணாங்கல்ல, அவங்க எல்லாரும் விலகுறாங்க. உங்க மேல இருந்த அந்த ஒரு கெட்ட நேமுமே விலகுது. இனிமேல் பீப்புள் உங்களை பத்தி காசிப் பண்ண மாட்டாங்க. இனி உங்களை பத்தி பேசணும் அப்படின்னா நல்லதா தான் பேசுவாங்க. உங்களோட லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லதா மாறி இருக்குங்கிறத தான் பேசுவாங்களே தவிர, இனி நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ அந்த ஒரு பேட் நேமால ரொம்ப கஷ்டப்பட்டீங்களோ அது எல்லாமே அப்படியே மறைஞ்சிரும். உங்களுக்கான ஒரு ட்ரூ ஃப்ரீடம் இருக்கும். இவ்வளோ நாளாக க்ளோஸ் மைண்டடாக இருந்திருப்பீங்க, அந்த உங்களுக்கான ஃப்ரீடம் இல்லாமல் இருந்திருக்கலாம். எஸ், ஃபைனலி கிடைக்கும். ஓகேங்களா? சரி, உங்களை ஆக்சுவலி முன்னேற விடாம, உங்களை நிம்மதியாக இருக்க விடாம நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்கு, ஸ்ப்ரெட் பண்றாங்க. ஃபேமிலி சைடு எஸ்பெஷலி ரொம்ப ரொம்ப ஃபேமிலி சைடு அதிகம். ஸோ அந்த 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 பீப்புள் கிட்ட இருந்து உங்களை ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ் ப்ரொடெக்ட் பண்றாங்க. அது நீங்களே உணர்வீங்க. ஸோ உங்களுக்கான அந்த பயம், எஸ்பெஷலி நீங்க எப்ப எனக்கு அந்த ஃப்ரீடம் கிடைச்சது அப்படின்னு நீங்க உணர்ற டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த பயம் ரிலீஸ் ஆகும். ஓகே, இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் தேவையில்லாம பயந்துகிட்டு இருக்கீங்க? இப்போ உங்களுக்கான அந்த பயம்ல ஒரு மீனிங் இல்லை. ஐ மீன், ஒரு நடக்காது ஃபியூச்சரை பற்றின ஒரு பயம். உங்களை பற்றி அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, இப்போ இன்னைக்கு இந்த டைமில் என்னை பற்றி யாரோ பேசிக்கிட்டே இருப்பாங்க, தப்பாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நீங்களா கற்பனை பண்ணி பயந்துக்கிட்டு இருக்கீங்க. பட் ஆக்சுவலி அவங்க அந்த டைமில் உங்களை பற்றி பேசியிருக்கவே மாட்டாங்க. அந்த பயம் உங்களை விட்டு விலகும். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு விஷயத்தில் டெசிஷன் எடுக்கிறதுக்கும், நீங்க ஒரு உங்களோட லைஃப் அழகா கொண்டு போறதுக்கும் எல்லா முடிவுகளும் நீங்களே எடுக்கிறதுக்கான ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். ஒரு சில பேர் யாரோ ஒருத்தவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்திருக்கலாம். அவங்கள கேட்காம நீங்க எதுவுமே பண்ண முடியாது. ஒரு சின்ன விஷயம்னாலும் அவங்கள கேட்டுதான் முடிவு எடுக்கணும். அப்படின்னா இனி அது எல்லாம் மாறும். ஓகேங்களா? உங்களுக்கான growth கண்டிப்பாக இருக்கு.
பிளெஸிங்ஸ் அப்சல்யூட்லி இருக்கு. அதை நல்லா ரிசீவ் பண்ணுங்க. ஓகே, டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குங்க நிறைய. அதாவது வாழ்க்கை வந்து நீங்கள் கிவ் அப் பண்ணுற டைமில் இருக்கலாம். ஒரு சில பேர் இப்போ கரண்ட்லி உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் கிவ் அப் பண்ணுற மாதிரி இருக்கீங்க. அந்த விஷயம் வந்து கிவ் அப் பண்ண மாட்டீங்க, கண்டினியூ பண்ணுவீங்க. அட் தி சேம் டைம் வந்து நீங்கள் ஒரு ஃபர்கிவ்னஸ் ப்ரேயர் பண்ணுங்கள். மனசார வந்துட்டு ஃபர்கிவ் பண்ணுங்க. பிகாஸ் நீங்கள் உங்கள் பாஸ்டில் வந்துட்டு யாரை பற்றியாவது காசிப் பண்ணியிருக்கீங்களா? அண்ட் நீங்கள் பண்ண அந்த காசிப்னால அந்த பர்சன் யாரும் அஃபெக்ட் ஆகியிருக்காங்களா? அண்ட் ரிலேஷன்ஷிப் விஷயத்துலையும் சரி, உங்களோட ப்ரொஃபஷனல் விஷயத்துலையும் யாரையாவது நீங்கள் ஏமாத்திருக்கீங்களா? பிகாஸ் எனக்கு அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வருது. ஸோ இப்போ நீங்கள் கரண்ட்லி ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்கல்ல, அதே ஒரு சூழ்நிலையை நீங்கள் பாஸ்ட்ல யாருக்கும் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. மேபி ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இல்லை ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் அந்த ஒரு யங் அடல்ட் ஏஜில் இருக்கிறப்போ அப்போ கூட நீங்கள் வந்து ரிமெம்பர் பண்ணி பாருங்கள். ஏதாவது விளையாட்டாக கூட நீங்கள் பண்ணியிருக்கலாம். ஸோ அது மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா அந்த பர்சன் கிட்ட உங்களால் வந்து பேச முடியும்னா ஃபர்கிவ் மன்னிப்பு கேளுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக யூனிவர்ஸ் கிட்ட அந்த பர்சன் நேம் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுருங்க. ஓகே, ஏன் அப்படின்னா பிகாஸ் கரண்ட்லி வந்து நீங்கள் இருக்கிற சூழ்நிலைகள் வந்து நீங்கள் பண்ண தப்புனால தான். சேம் மிஸ்டேக் நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன பண்ணுனீங்களோ அதே தான் இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் மனசார ஃபர்கிவ் கேட்டு தான் ஆகணும். அப்போதான் உங்களுக்கான அந்த ஒரு கர்மா எண்ட் ஆகும். ஓகே, கர்மா டைம். ஓகே, சரி, நான் சொன்ன மாதிரி கர்மா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பாஸ்ட்ல பண்ண ஒரு சில நெகட்டிவான விஷயங்கள், நான் முன்னாடி சொன்ன மாதிரி விளையாட்டுத்தனமா நீங்க பண்ண நிறைய விஷயங்கள், உங்களை அறியாமையே நீங்க பண்ண நிறைய விஷயங்கள் தான் இப்போ உங்களை ஏதோ ஒரு விதத்துல வந்து பாதிச்சுட்டு இருக்கு. இது வந்து ரிலேஷன்ஷிப் வைஸ்லயும் சரி, பேக் ஸ்டாபிங் வைஸ்லயும் சரி, அண்ட் உங்களோட ப்ரொஃபஷனல் மணி ரிலேட்டடாவுமே சரி. இப்போ ஒரு சில பேர் வந்துட்டு பணம் வந்து அவ்வளோ ஃபினான்ஷியலி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. பட் தெர் வாஸ் அ டைம் உங்ககிட்ட நிறைய பணம் இருந்திருக்கலாம். அப்போ நீங்க அதை ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணி அதோட வேல்யூ புரியாம இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த டைம்ல வந்து நீங்க என்னென்னலாம் மிஸ்டேக், எதெல்லாம் நீங்க வந்து கிராண்டடா எடுத்துக்கிட்டீங்களோ, ரொம்ப வந்து அதுக்கான ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்காம இருந்தீங்களோ, அது அத்தனையுமே வந்துட்டு இன்னைக்கு உங்களுக்கு கர்மா மாதிரி நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அதை ரியலைஸ் பண்ணுங்க. அதுக்கான ஃபர்கிவ்னஸ் கேளுங்க. பிகாஸ் அப்போதான் உங்களுக்கான அந்த ஒரு ட்ரூ ஃப்ரீடம் கிடைக்கும். உங்க சைட்லயுமே வந்துட்டு நீங்க நிறைய வந்து ஃபர்கிவ்னஸ் கேட்கக்கூடிய மாதிரியும் இருக்கு. ஸோ அதனால நீங்க ரெஸ்பெக்டிவ் பர்சன் கிட்ட கேளுங்க. இல்ல மணி ரிலேட்டடா நீங்க ரொம்ப ரொம்ப கிராண்டடா எடுத்திருந்தீங்கன்னா மணி கிட்ட மன்னிப்பு கேளுங்க. யூனிவர்ஸ் கிட்ட கேளுங்க, அவங்க நேம சொல்லிட்டாவது. பிகாஸ் ஜஸ்டிஸ் டைம் அப்படிங்கிறப்போ உங்களோட கர்மா பேச போகுது. ஸோ நீங்கள் உங்களோட நெகட்டிவ் கர்மா ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் ஃபர்கிவ்னஸ் கேட்டு அதை சால்வ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஃப்ரீடமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்னஸ் இல்லாமல் போயிடும். ஓகே, அண்ட் ஸ்டெபிலிட்டி இஸ் இம்பார்ட்டண்ட். அண்ட் ஃபைனலி நீங்கள் வந்து பாஸ்ட்ல இருந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு வெளியே வரீங்க. ஸோ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட பிரச்சனைகளே வந்துட்டு பாஸ்ட் தான். உங்களுக்கான அந்த ஃப்ரீடம் தடப்பட்டு நிற்கிறது காரணம் பாஸ்ட் தான். மேபி சுற்றி இருக்கிற பர்சன்ஸ் உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்தாலுமே நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீடமை கொடுக்காததுக்கு காரணமும் பாஸ்ட் தான். ஓகே, அதை நீங்களே நல்லா உட்காந்து யோசிச்சு பாருங்க, உங்களுக்குமே தெரியும். ஸோ அதனால வந்துட்டு அந்த பாஸ்ட் விஷயங்கள் அதுல இருந்து நீங்க வெளியே வர்றதுக்கு நிறைய சூழ்நிலைகள் அப்சல்யூட்லி அமையுது.
உங்களுக்கு வாட்டர் எனர்ஜி, வாட்டர் சைன் உள்ள பர்சன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாக அமையலாம். அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரியலைஸ் பண்ண வைப்பாங்க. ஸோ உங்ககிட்ட வந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அதில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷ்னலி வந்துட்டு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. அண்ட் ஃபினான்ஷியலி ஆல்சோ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. அது எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு க்ரோத் இருக்கும் அதில். ஓகே, ரொம்ப நாள் எதுக்கோ ஒன்று ஏங்கிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அது கிடைக்கிறதுக்கான ஒரு ஃப்ரீடம் இல்லை. எஸ், அது கிடைக்கும். எஸ், ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப் ஸ்டைலே மாறும். இப்போ வந்து கரண்ட்லி உங்கள் ஒரு சில ட்ரெடிஷன்ஸ், ஒரு சில ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் இதெல்லாமே வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வரனால உங்களோட அந்த ப்ராக்டிக்கல் லைஃப்பும் சரி, அந்த ஒரு ரியாலிட்டியுமே நிறைய வந்து உங்களுக்கு டெசிஷன் எடுக்கிறதுல பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அதிலிருந்து வெளியே வருவீங்க. ட்ரெடிஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், பட் இட் டசன்ட் ஹாவ் டு பி எவ்ரி திங். ஓகே, ஸோ நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைல்ல வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சனாக வருவீங்க. ஆக்சுவலி வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியிலும் சரி, உங்களோட க்ளோஸ்டு சர்க்கிளுமே வந்துட்டு வெரி யூனிக்காக இருப்பீங்க, டிஃப்ரெண்ட்டாக இருப்பீங்க. சார், நான் சொன்ன பார்த்தீங்களா, உங்களை பற்றி நான் நெகட்டிவ் காசிப்லாம் இனி பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான பர்சனாக மாறுறதை பற்றி நிறைய பேசுவாங்க. சம் பீப்புள் வில் டேக் யூ அஸ் எ ரோல் மாடலாக கூட நினைக்கலாம். அதாவது ரோல் மாடல் இன் த சென்ஸ் உங்கள் லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனை எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இப்போ எப்படி வந்து லைஃப்பில் முன்னேறி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிற அளவுக்கு ஃப்ரீடம் கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஃப்ரீடம் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, தட்ஸ் ஆல் இம்பார்ட்டன்ட். உங்கள் லைஃப்பில் வந்துட்டு மேஜிக் டூல்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும், ஒரு கான்டாக்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப்பில் நிறைய மேஜிக்ஸை கொண்டு வருவாங்க. கிங் ஆஃப் கப்ஸ். வாவ். நான் சொன்ன மாதிரி நீங்கள் சில்ட் அவுட்டாக இருக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்குது. சரி, லுக் அட் த கார்ட், லுக் அட் த எனர்ஜி. எவ்வளோ சில்ட் அவுட்டாக இருக்காங்க, ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜி இருக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் நிறையா அட்ராக்ட் பண்ணுறதுக்குமே வந்துட்டு சூப்பர் சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கான அந்த ஒரு ஃப்ரீடம் ஃபைனலி நிறைய விதத்தில் வருது. ஓகேங்களா? நிறைய விதத்தில் வந்துட்டு உங்களுக்கு வர்றப்போ நீங்கள் கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க அண்ட் பி ப்ரெசன்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ரீடமோட வந்துட்டு உங்களோட ஆக்ஷன்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஆக்ஷன் எடுக்காமல் அந்த ஃப்ரீடமை ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு ஆஃபர் வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தட்ஸ் ஆல் இம்பார்ட்டண்ட். அண்ட் டோன்ட் கிவ் ப்ராமிசஸ். யாருக்கும் ப்ராமிசஸ் கொடுக்க வேண்டாம். ஓகே, அண்ட் ஃபர்கிவ்னஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்துட்டு உங்களை நீங்களே நான் பாஸ்ட்லலாம் எதுவும் பண்ணலை, நான் யாருக்கும் ஃபர்கிவ்னஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தெரியாமல் கூட நீங்கள் வந்து யாரையாவது ஹர்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஒரு ஹாப்பி மூடில் இருக்கிறப்போ உங்களோட கம்யூனிகேஷன் மூலயமா, ஸோ வாட் எவர் இட் இஸ், ஃபர்கிவ்னஸ் ப்ரேயர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல நீங்கள் சொல்லணும். பிகாஸ் ஐ காட் தட் மெசேஜ் வெரி ஸ்ட்ராங். எனக்கு வெரி ஸ்ட்ராங்காக அந்த மெசேஜ் வருது. ஸோ ஐ திங்க் நல்லா இருக்கு. கார்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. நிறைய விதத்தில் உங்களுக்கான ஃப்ரீடம் வரும். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.